அனைவருக்கும் மாலை வணக்கம். இரும்பு தோழர்களே, உங்களுக்கு என்னுடைய சிறப்பு மாலை வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா குவாலிட்டி ட்ரைனிங். அதாவது நம்ம செய்யற எக்ஸசைஸை குவாலிட்டியா செய்யறது. குவாலிட்டினா என்ன? தரமான செய்கை. எல்லாமே தரமா தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் தரம் இல்லாம செய்யுமா? இந்த குவாலிட்டி ட்ரைனிங்னா இட் டஸ் மீன் தட் டேக்கிங் ஆஃப் ரெஸ்ட் இன் லோவர் மேனர். அதாவது 2 நிமிஷம் எடுக்கிறான் ஸ்குவாட் போட்டு, 1.5 நிமிஷம் எடுக்கிறான். அதை வந்து டைமிங்கை குறைக்கிறது, ரெடியூசிங் த டைம். ஒரு நிமிஷத்தை அப்படியே அரை நிமிஷம் 30 செகண்ட் வினாடிகள் தான் எடுக்கணும். அதுதான் இந்த குவாலிட்டி ட்ரைனிங்கிறது. இந்த குவாலிட்டி ட்ரைனிங் ஏன் எடுக்கணும், 30 வினாடிகள் போடணும் அப்படின்னா, காம்படிஷன் டைம்ல பெரிய பெரிய பாடி பில்டருக்கு அர்னால்டு, லூஃபரிக்கணும், ஒலிவா, பிராங்கோ குழம்பு, இந்த மாதிரி பாடி பில்டர்ஸ்லாம் காம்படிஷன் டைம்ல ரெஸ்ட் இன்டர்வலை கம்மி பண்ணி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஷேப்பு, கட்ஸு, சைஸு எல்லாமே கிடைக்குது அப்படின்றாங்க. பர்டிகுலரா நம்ம சாம்பிர் பண்ணட்னு ஒரு பாடி பில்டர், உங்களுக்கு தெரியும், கிறிஸ்மஸ் ட்ரீ பேக்கு 1983 மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினவர், லெபனான் நாட்டுக்காரு. லைன் ஆஃப் த லெபனான்பாங்க. அவரு ரெஸ்ட் வந்து எப்பயுமே அவர் வந்து 33 செகண்ட்ஸ் தான் எடுப்பார். ஹெவி வெயிட் போடுவார். ஆனா அவர் அந்த மாதிரி இந்த குவாலிட்டி ட்ரைனிங் இப்போ நம்ம நண்பர்கள் செய்கிறாங்க. மிஸ்டர் ஜானு, அண்ணன் ஜானு, என் வயசு, மிஸ்டர் கார்த்தி, மிஸ்டர் பழனிக்குமார், 3 பேர் ஃப்ரண்ட் ரைஸ் செய்கிறாங்க. அண்ணன் வந்து பிளேட்ல ரைஸ் பண்ணுறாரு. அவரு கார்த்தி வந்து ரார்ல செய்யறாப்புல, பார்ல. இவர் வந்து டம்பல்ல செய்யறாரு. பாருங்க, வித்தியாசமான முறையில நாங்க எடுத்திருக்கோம் வீடியோ. வேற ஒண்ணுமே இல்லை. குவாலிட்டி ட்ரைனிங்கிறது தரமான ட்ரைனிங். ரெஸ்ட் இன்டர்வலை குறைச்சு செய்யறது. 30 வினாடிகள்ல ரெஸ்ட் இன்டர்வலை செய்யறது. ஓகே ஓகே, ஸ்டார்ட். படுங்க. வெரி குட். செய்யுங்க, நீங்க பாட்டு செய்யுங்க. பாருங்க, 3 பேர் செய்யறத பாருங்க. பாருங்க, கார்த்தி, மிஸ்டர் ஜானு, மிஸ்டர் பழனிக்குமார். வித்தியாசமா நீங்க ஏதாவது ஒண்ணு செய்ய. நீங்க ஒரே டைம்ல நீங்க 3 பேர் செய்ய முடியாது. பாருங்க, செய்ய செய்ய பம்ப் ஆகுது பாருங்க. அண்ணனுக்கெல்லாம் அப்படியே பம்ப் ஆகுது பாருங்க. ஓகே, ஸ்டாப். ஓகே ஓகே, தேங்க்யூ அருண். இப்ப இன்னொரு மெத்தட் என்னன்னா, இப்ப புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. அதை அண்ணன் இப்ப செய்வாரு பாருங்க. இங்க பாருங்க, ஸ்டேரிங்க ரொட்டேட் பண்றாராம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஷோல்டர்லாம் டெவலப் ஆகுது. அண்ணன் ஆல்ரெடி டிரைவர், இமயமலை வரைக்கும் ஓட்டியிருக்காரு. செய்யுங்கண்ணே, எப்படி ஏற்றி விட்டு. பாருங்க, அதுதான். தேங்க்யூ, ஸ்டாப். இது ஒரு மெத்தடு. நீங்க உங்க ஷோல்டர் ஒர்க் அவுட்ல இந்த மெத்தட் அடாப்ட் பண்ணிக்கங்க. ஓகே, அண்ட் ஸ்டாப். அடுத்து என்ன கார்த்தி சொல்றாப்ல, இது என்ன சார் பெரிய விஷயம், நான் ஓட்டிருக்கேன் அமெரிக்காவுக்கு. இந்த பாருங்க, ஃப்ரண்ட் ரைஸ் போட்டுட்டு அதுலயே ஸ்டியரிங், ரொட்டேட்டிங் த ஸ்டியரிங் வீல் அப்படியே ரொட்டேட் பண்றாரு பாருங்க. ஃப்ரண்ட் ரைஸ் பிளஸ் ஸ்டியரிங், ரொட்டேட்டிங் த ஸ்டியரிங் வீல், பிளேட்டை ரொட்டேட் பண்றது. இதெல்லாம் நீங்க வித்தியாசமா செய்ய, அப்ப உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இல்லைன்னா என்னையா ஜிம்முக்குள்ள போனா ஒரே எக்ஸசைஸ், போர் அடிக்குதியா அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். போர் அடிக்காம நல்ல கலகலப்பா செய்யணும்னா இந்த மாதிரி இந்த நம்ம வீடியோவை பாருங்க, தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ கார்த்தி. ஓகே, இப்ப கார்த்தி வந்து இன்னொன்னு சொல்றாரு. அதாவது அரவுண்ட் த ஷோல்டர்ஸ், சைடு ரைஸ் பிளஸ் ஃப்ரண்ட் ரைஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி செய்யறாரு. ஓகே, செய்ய கார்த்தி, செய்ய கார்த்தி. ஓட்டி வாங்கினேன். ரைட், தேங்க்யூ, தேங்க்யூ, ஸ்டாப். இப்ப மிஸ்டர் ஜான் வந்து நார்மல் சைடு ரைஸ். முன்னாடிலாம் நாங்க எப்படி போட்டோம், அருணால் எப்படி போட்டாரு, லூஃபரிக்னா எப்படி போட்டாங்க, இதே மாதிரி தான் நம்பர் வச்சுக்கிட்டு அப்படியே ஏற்றி ஸ்ட்ரைட்டா ஏற்றி இறக்குறது. நார்மல் சைடு ரைஸ் போடுங்கண்ணே. கையை மடக்காதீங்க, விரிக்காதீங்க, நேரா நீட்டிக்கங்க. ரைட்டு, நார்மல் சைடு ரைஸ் 10 நம்பர் போடுங்கண்ணே. ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்ப ஃப்ரண்ட் ரைஸ்ல பாருங்க, இப்ப லேட்டஸ்ட் மாடல்
இப்போ செய்கிறாரு பாருங்க. அவ்வளோதான். இதுதான் புதுசாக வந்திருக்குது. இது வந்து ஷோல்டர் இன்ஜுரி ஆனவங்களுக்கு முன்னாடி வந்து அந்த இன்ஜுரி ஆனவங்களுக்கு வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ் இது என்ற ஒரு புக்கில் இருக்கு, அதில் ஃபுல்லாக இருக்கு. ஆனால் இப்போ இதவே ஷோல்டர் எக்ஸசைஸ் ஆக்கிட்டாங்க. சரி ரைட்டு, நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு. வெரி குட், வெரி குட். போதும். சைட் ரைஸ்ல ரிவர்ஸ்ல போடுறாப்புல பாருங்க, எப்படி பாருங்க. இப்ப அண்ணே ஜானண்ணே வந்து கீழே இருந்து மேலே ஏத்தினாப்புல, இது மேல இருந்து கீழே. ரொம்ப கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் எஃபெக்டிவா இருக்கும். நீங்க வித்தியாசமா செய்யுங்க சார், வித்தியாசமா செய்யணும் சார், எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷோல்டர் மெத்தட் சொல்லுங்க சார். ரைட், இதுதான் டிஃப்ரெண்ட். நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம வீடியோ பார்த்து செய்யுங்க. அழகா 10 நம்பர் செய்ய, 12 நம்பர் செய்ய, 15 நம்பருக்கு மேல வந்துருச்சா வெயிட்டை கூட்டுங்க. எந்த மெத்தட் செஞ்சாலும் 3 சுட்டு செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ. கால இருந்து எடுங்க. ஓகே, இப்ப பாருங்க கார்த்தி போடுறது கேபிள் சைடு ரைஸ். அவரு கால் எங்க இருக்கு பாருங்க, உள்ள வச்சுக்கிட்டாப்ல, உள்ள ஒட்டி வச்சுக்கிட்டு சைட்ல தொங்குறாப்ல, சைட்ல தொங்கிட்டு சைடு ரைஸ் பண்றாப்ல. அதாவது இந்த டெல்டாய்டு செய்யற வேலையை டெல்டாய்டு தான் செய்யும், வேற எங்கேயும் இருந்து செய்ய முடியாது, திருட முடியாது. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட் இது. நல்லா தான் கேபிள் சைடு ரைஸ். கேபிள்ல இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ் நம்ம செய்யலாம். இந்த கேபிள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்க கேபிள் கிராஸ் ஓவர்ல ஒரு 150 எக்ஸசைஸ் செய்யலாம். நல்லா யோசிச்சு செய்ய. அதுல இது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ். தேங்க்யூ. பாருங்க, இது வந்து பெண்ட் ஓவர் கேபிள் சைடு ரைஸ். பெண்ட் ஓவர் கேபிள் சைடு ரைஸ் இது வந்து எந்த மசிலுக்கு? டெல்டாய்டோட, இந்த ஷோல்டரோட பேக், ரியர் டெல்டாய்டு பேக்கு. 1 2 ஃப்ரண்ட், மிடில், இது பேக்கு. பாருங்க, கேபிள்லே நீங்க செய்யலாம். இப்ப அமெரிக்கா இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ், பெங்களூரு, பாம்பே எல்லாம் போனீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு கேபிள்ல தான் இருக்கும். கேபிள்ல தான் நீங்க செய்ய முடியும். நம்பர்ஸ் எங்கேயா அப்படின்னு தேடிட்டு இருக்க முடியாது. ஃபுல்லா மாடர்னைஸ்டா இருக்கும். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே மாடர்னைஸ்டா இருக்கும். ஓகே, ஸ்டாப். கேபிள் ஃப்ரண்ட் ரைஸ். இப்ப வந்து மிஸ்டர் கார்த்தி வந்து கேபிள் ஃப்ரண்ட் ரைஸ் போறாரு பாருங்க. இதெல்லாமே கேபிள்ல செய்யறது சார். மாடர்னா செய்யணும் சார், கேபிள்ல போடுங்க. நல்லா ஃப்ரண்ட் ரைஸ் போடுங்க, ஒவ்வொரு வெயிட்டா கூட்டிக்கோங்க, செட் ஆஃப்டர் செட் ஆட் வெயிட். அதான் நான் இப்போ என்ன சொல்ல வரோம்னா, இது வந்து குவாலிட்டி ட்ரைனிங்கு. வாட் எவர் த எக்ஸசைஸ் யூ வில் டூ, யூ கிவ் ஜஸ்ட் 30 seconds ரெஸ்ட் பிட்வீன் செட்ஸ். ஒரு 2 பயிற்சிகளுக்கு இடையில 30 வினாடிகள் மட்டுமே ஓய்வு கொடுக்க வேண்டும். அதான் குவாலிட்டி ட்ரைனிங். 1/2 நிமிஷம் தான் கொடுக்கணும். என்ன அவனே பஸ் பேசிக்கிட்டே இருந்துட்டு செல்போன்ல பேசுறது, கதை அடிக்கிறது அப்படிலாம் செய்ய முடியாது. அதெல்லாம் குவாலிட்டி ட்ரைனிங் கிடையாது. அது வந்து ஆட்ட மாட்டாம நேரத்தை திருடுறது, அடுத்தவங்க நேரத்தை விரயம் பண்றது. ஓகே, ஸ்டாப். ஓகே, நல்லா ஏத்துங்க, நெத்தி வரைக்கும் கூட ஏத்துங்க. பாருங்க, இது வந்து அப்ரைட் ரோ, கேபிள் அப்ரைட் ரோ. கேபிள் அப்ரைட் ரோன்றது வந்து இந்த கேபிள் கிராஸ் ஓவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து ட்ரெபீசியஸ்க்கு ஒரு பெஸ்ட் மெத்தடு. ஏன்னா ட்ரெபீசியஸ்க்கு வந்து முன்னாடி வேற மெத்தடே இல்லாம இருந்துச்சு. இப்போ இதை அருமையாக கொண்டு வந்துட்டாங்க. நல்லா செய்ய, செட் ஆஃப்டர் செட்டு வெயிட்டை கூட்டிக்கிட்டே இருக்கலாம். இதில் நான் சொன்னது வந்து நல்லா முக்கியம், நல்லா கவனிங்க. குவாலிட்டி ட்ரைனிங்கு, திஸ் இஸ் வாட் வி மீன் பை குவாலிட்டி ட்ரைனிங். குவாலிட்டி ட்ரைனிங் இன் த சென்ஸ் கிவிங் ஜஸ்ட் 30 minutes ரெஸ்ட், 30 seconds ரெஸ்ட். 30 minutes கிடையாது, தப்பா சொல்லிட்டேன். 30 வினாடிகள் தான் நம்ம ஓய்வு எடுக்க வேண்டும், ஒரு பயிற்சிக்கும் இன்னொரு பயிற்சிக்கும் இடையில. ரெஸ்ட் எடுக்காம மடன்னு செய்யணும். ஓகே, வச்சிருங்க. கேபிள் அப்ரைட்ரோ அன்னை ஜான் செய்யறாரு பாருங்க. இது பழைய ஸ்டைலு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்க ஆரம்பத்துல 80களை செய்யும் போதெல்லாம் இப்படிதான் செய்வோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த எக்ஸசைஸை எப்படி செய்யணும்னு நான் இங்கிலீஷ் புக்ல படிக்கும்போது, லீவ் த பார்னா பாரை விடு. எப்படி விடு? லிட்டில் பிட் அவே ஃப்ரம் த பாடி. லீவ் த பார் லிட்டில் பிட் அவே ஃப்ரம் யுவர் பாடி. உங்க உடம்புல வந்து கொஞ்சம் தள்ளி விடுன்றேன், லிட்டில் பிட் அவே ஃப்ரம் யுவர் பாடி. அதுதான் இந்த பாரை, இந்த ஹேண்டில வந்து உடம்புல தள்ளி விடுன்னு தான் நாங்களாம் படிச்சிருக்கோம். இப்படிதான் நாங்க செய்வோம் ஆரம்பத்துல. இப்ப எப்படி வேணாலும் செய்யலாம்ன்றாங்க. நோ ப்ராப்ளம், வாட் எவர் இட் மே பி. நீங்க நல்லா ஏத்தி இறக்குங்க, நெத்தி வரைக்கும் கூட ஏத்துங்க. அன்னை வந்து பழைய ஸ்டைல், என் ஸ்டைல சேர்ந்தவர். ஓகே, தேங்க்யூ, வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, மிஸ்டர் கலைச்செல்வன் செய்யறாரு. கமன் கேரியான். நீங்க எப்படி செய்யறாருன்னு பாருங்க. இந்த ஹேண்டில் நெத்தி வரைக்கும் கொண்டாட பாருங்க. லூப் வரைக்கணும். அர்னால்டோட பார்ட்னர் சொல்றாரு, லூப் வரைக்கணும். மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ்டர் ஒலிம்பியால 3rd வந்தவர்.
ஹெர்குலஸ் படத்தில் நடிச்சார், கேஜின்ற படத்தில் நடிச்சார். மிகச்சிறந்த ஆணாலயம், 6 அடி 5 அங்குலம். அவர் சொல்றாரு, நெத்தி வரைக்கும் ஏத்தியா, உன் கையை நெத்தி வரைக்கும் ஏத்துங்க, ட்ரெபீசியஸ் வந்து உங்க காதுல இருந்து வரும்ன்றாரு. உங்க காதுல இருந்து வரும் அப்படின்றாரு. இந்த ட்ரெபீசியஸ் வந்து உங்க காதுல இருந்து வருதுன்னா, நீங்க WWF பாருங்க, அதுல ஃபைட் பண்ற எல்லா பேருக்குமே டிராப்ஸ் வந்து பாருங்க காதுல இருந்து வரும். அவனை பிடிக்க முடியாது. நீங்க பயங்கர டஃபா இருப்பேன். அதெல்லாம் இந்த மாதிரி ஹெவி ட்ரைனிங் தான். ஓகே ஓகே பாருங்க. ஓகே ஸ்டார்ட். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது குவாலிட்டி ட்ரைனிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது குவாலிட்டி ட்ரைனிங். குவாலிட்டி ட்ரைனிங்னா என்னன்னா, ஒரு மசலுக்கு நீங்க செய்யும் போது இடைவேளை ஒர்க்கு ரெஸ்ட் இன்டர்வலை குறைச்சு செய்யறது. அரை நிமிடம் தான், 30 செகண்ட் தான், டக்கு 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 டக்குன்னு செய்யணும் நீங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் குறையும். நீங்க ரன்னிங் ஓடுற மாதிரி. அப்ப மசல் ஷேப்பு, கட்ஸ், சைஸ் எல்லாமே குவாலிட்டி ஆகும். அர்னால்டு, பிராங்கோ கொலம்போ, லூஸ் பறிக்கணும், ஒளிவா மாதிரி ஆளுகள்லாம் காம்படிஷன் டைம்ல இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. ஓகே, நீங்க இப்பொழுது நீங்கள் மீண்டும் பார்ப்பது குவாலிட்டி ட்ரைனிங். குவாலிட்டி ட்ரைனிங் இந்த சென்ஸ் டேக்கிங் அப் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட். அதாவது 30 செகண்ட்ஸ் தான் நீங்க எடுக்கிறீங்க. இந்த 30 வினாடிகள்ல ரெஸ்ட்ல டக்கு டக்கு டக்குன்னு போடணும். அப்ப மசல் வந்து குயிக் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நல்லா நீங்க ரன்னிங் போற மாதிரி ஏரோபிக்ஸ் ட்ரைனிங் மாதிரி இருக்கும். கார்டியோக்கு, இதயத்துக்குலாம் ரொம்ப நல்லது. இதயத்துல உள்ள கொழுப்புலாம் கரைஞ்சு ஓடி போயிடும். சார் நான் ஜிம்முக்கு போறேன் சார், ரன்னிங்கே ஓட முடியல சார், நோ ப்ராப்ளம். உங்க ரெஸ்ட் இன்டர்வலை குறைச்சு செய்யுங்க. ரைட். இன்னைக்கு கேமரா எப்படி கரெக்டா வருதா? க்ளோஸ் அங்கேயே இருந்து எடுத்துக்கிட்டு இருக்க. இப்ப பாருங்க, ஸ்லக் வந்து நான் சொன்னேன்ல பேக்ல செய்யறது. லீகனி, லிண்டா முறைன்ற ஒரு லேடியெல்லாம், அந்த பொண்ணு வந்து கார்லா டன்லப்புக்கு அப்புறம் மிஸ் ஒலிம்பியா வந்து 8 டைம்ஸ் வாங்கினவ. கோரிய வருஷனுக்கு முன்னாடி வாங்கினவங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பிளாக். அதே மாதிரி லீகனி வந்து 8 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினவர். லீகனிலாம் நான் ஸ்லக் வந்து பேக்ல தான் போடுவேன் பாரு. பேக்ல போடியா, வித்தியாசமா இருக்குமியா அப்படின்னு. லீகனி இப்படி கையை விரிச்சு நிப்பாரு, எல்லாம் அடி ஆயிடுவாங்க. 8 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா கன்சிக்யூட்டிவா அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்கினாரு. அது காரணம் என்னன்னா அருமையான டிராப்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கேபிள் ஸ்ட்ரக்ஸ் ஃப்ரண்ட்ல செய்யறாரு. அதான் முன்னாடி அவர் பேக்ல செஞ்சாப்புல, ஒரு ஃப்ரண்ட்ல செய்யறாப்புல. என்ன பியூட்டினா, வாட் எவர் யூ டூ, நீங்க ஃப்ரண்ட்ல செஞ்சாலும் சரி, பேக்ல செஞ்சாலும் சரி, உங்க ஷோல்டர் வந்து இந்த இருக்கு பாருங்க, காது வரைக்கும் வரணும். காது வரைக்கும் வரணும். மிலாஸ் சார்சவ்னு ஒரு பாடி பில்டர், மிஸ்டர் யூனிவர்ஸ், நிறைய பேர் கோச்சிங் கொடுத்துருக்கான். அட்டகாசமா இருக்கு. ஷோல்டர் வந்து இந்த காதுக்கு வரும். என்கிட்ட இருக்கு, இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு, இங்க ஒட்டிருக்கேன் நான். நீங்க அப்படி ஹெவியா செய்யணும். நீங்க அந்த ஹெவி டியூட்டியில நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். என்ன சார் எனக்கு ஏறவே இல்லைன்னா, நீங்க செஞ்சதே இல்லை, சும்மா இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா நீங்க இது பேர் ஸ்ட்ரக். இந்த ஸ்ட்ரக் என்ன, ஸ்ட்ரக்னா என்ன, ஒரு சிங்கமோ புலியோ காட்டுல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வார்ம் அப் பண்ணும், ஒரு ஸ்ட்ரக் பண்ணும். ஒரு எனிமி அட்டாக் பண்ண போகும்போது ஒரு வார்ம் அப் பண்ணும். அதான் இந்த ஸ்ட்ரக்ன்றது. அதுல இருந்து செஞ்சதுதான் அது. லாஸ்ட்ல எல்லாரும் ஓகே டன் அப்படி முடிப்போம். இரும்பு தோழர்களே, இன்னைக்கு வந்து நம்ம சொன்னது வந்து குவாலிட்டி ட்ரைனிங். குவாலிட்டி ட்ரைனிங்னா தரமான ட்ரைனிங். தரமான ட்ரைனிங்னா என்ன, ஒரு பொருளோ, ஒரு அரிசியோ, ஒரு பருப்போ வாங்குறோம், தரமா இருக்கணும். தரம் குறைஞ்சுன்னா அதை நம்ம வேணாம்போம். அது மாதிரி உங்க ஒர்க் அவுட் வந்து ரொம்ப தரமா இருக்கணும். தரமா இருக்கணும்னா என்னன்னா, நீங்க வந்து ரெஸ்ட் இன்டர்வலை குறைக்கணும். ரெஸ்ட் இன்டர்வல் வந்து 2 நிமிஷம், 1.5 நிமிஷம், 1 நிமிஷம் அப்படின்னு இருந்ததை அரை நிமிஷம்னா 30 வினாடிகள் மட 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 ஒரு செகண்ட், ஒரு எக்ஸசைஸ்ல இருந்து இன்னொரு எக்ஸசைஸுக்கு போறதுதான். இப்படி வேகமா நீங்க செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, உங்க உடம்பு வந்து ரொம்ப குயிக்கா வார்ம் அப் ஆகுது, குயிக்கா பம்ப் ஆகுது. அப்ப ரத்த நாளங்கள்லாம் உடம்புல மேல இருந்து கீழே வரைக்கும் போகும்போது உடம்புல உள்ள கொழுப்புகள்லாம் குறையுது, உடம்பு மஸ்குலர் ஆகுது. ரெண்டாவது சைஸ் ஏறுது, கட்ஸ் வருது, ஷேப்பு வருது. இதெல்லாம் வந்து ஒரு போட்டியாளருக்கு, ஒரு காம்படிட்டருக்கு, ஒரு வின்னருக்கு அவசிய தேவை. அர்னால்டு, லூஸ் பறிக்கனோ, பிராங்கோ கொலம்போ, ஒலிவா, இந்த மாதிரியான பெரிய நிறைய ஆணவர்கள் வந்து ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி 2 மாசம் கண்டிப்பா. நிறைய பேர் கேட்கறாங்க, எவ்வளவு நாள் சார் செய்யறது? 2 மாசம் செய்யுங்க. 2 மாசம் செய்யுங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை உங்க ஒர்க் அவுட் டிசைனை மாத்துங்க. இது வந்து இன்னைக்கு ஷோல்டருக்கு செஞ்சிருக்கோம். நீங்க வந்து வாட் எவர் இட் மேபி, நீங்க செஸ்ட் போட்டாலும் சரி, லாட் போட்டாலும் சரி, தைஸ் போட்டாலும் சரி, ஆர்ம்ஸ் போட்டாலும் சரி, ட்ரைசெப்ஸ் போட்டாலும் சரி, ஃபோர் ஆர்ம்ஸ் போட்டாலும் ரெஸ்ட் இன்டர்வலை குறைச்சே போடுங்க. ப்ரொவைடட் தைஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா தைஸ் வந்து எந்த நேரமும் ஒரே மாதிரி இருக்காது.
அதுக்கு வந்து 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் எடுக்கணும். மற்ற எக்ஸசைஸுக்கு வந்து நீங்க ரெஸ்ட் இன்டர்வலை குறைச்சி எடுங்க. ஓகே, இதை நீங்க நல்லா செய்ய. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், க்ளோஸ் த புக், கோ டு ஜிம். வீடியோ பாருங்க, டக்குன்னு வீடியோ முடிச்சுட்டு நேராக ஜிம்முக்கு போங்க. நல்ல ஃபுட் எடுங்க, நல்ல வாழைப்பழம், பால், முட்டை, மரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்குலாம் ரொம்ப ரேட்டு கம்மியானது, அதை வாங்கி சாப்பிடுங்க. இன்னைக்கு வந்து வண்டிகளில் திடீர்னு ஒரு வேனில் வந்து திராட்சைப்பழம் வந்து 100 ரூபாய்க்கு 2.5 கிலோ விற்பான். மாம்பழம் வந்து 100 ரூபாய்க்கு 2.5 கிலோ விற்பான். மாம்பழம், திராட்சைப்பழம், ஆப்பிள், கொய்யாப்பழம் எது ரேட்டு கம்மியா இருக்கோ அதை வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, எனக்கு ரேட்டெல்லாம் வாங்க முடியாது சார், நான் ரொம்ப ஏழை சார்ன்னு சொல்லிக்கிட்டு உங்களையும் நீங்க டெவலப் ரொம்ப டீக்ரேட் பண்ணிக்கிறாதீங்க. நல்லா செய்ய, நல்ல குறைந்த விலையில எந்த உணவு கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. எதையுமே மகிழ்ச்சியா சாப்பிடுங்க. இளைஞர்கள், நான் என்ன ஒரு பர்டிகுலரா சொல்றேன், உங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவங்க, ஒபீடியன்ஸ், இங்கிலீஷ்ல ஒபீடியண்டா இருக்கணும். யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு போடுறோம்ல, தங்கள் கீழ்ப்படிந்துள்ள. அம்மா அப்பா வந்து வீட்டுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு போகணும், காய்கறி வாங்கி கொடுக்கணும், அம்மாவுக்கு ரேஷன் கடைக்கு போகணும், அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கணும், கடைகளுக்கு போய் தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் நீங்க என்ன ஒரு பொருள் கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஏமா ஆம்லேட் போடுமா, ஆஃப் ஆயில் போடுமா, முட்டை தோசை போடுமா அப்படின்னா உங்களுக்கு எந்த தோசையும் கிடைக்காது, போடுறா வெளியே அப்படிம்பாங்க. நல்ல எல்லா வேலையும் நீங்க செய்யணும், கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கணும். அப்பதானே அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஒழுக்கம் தான். பாடி பில்டிங் ஒழுக்கம் தான். பாடி பில்டிங் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஃபார் கேரக்டர் பில்டிங். தட் கேரக்டர் பில்டிங் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஃபார் நேஷன் பில்டிங். ஒரு வலிமையான நாட்டிற்கு தேவை வலிமையான குடிமக்கள் தான். அந்த குடிமக்களா நீங்க ஆகணும். ஓகே, நாளைக்கு ஜிம்முக்கு போறீங்களா? டன், கலக்குங்க. குட்.